ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இரு உருவங்களில் ஒன்றை தொட்ட உன் வாழ்வில் இனி எல்லா வெற்றிகளும் தானாக வந்து சேரப்போகுது. என்னை தொட்ட இந்த நொடி முதலே உன் வாழ்வில் ராஜயோகம் வந்து சேரும்படி உன் முயற்சிகளுக்கெல்லாம் பலனாக உனக்கான பொக்கிசத்தை தரப்போகிறேன். தோல்விகள் தான் கிடைக்குது சாயப்பான்னு தளர்ந்து போகாதே. தொடர்ந்து முன்னேறினா நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமாகவே மிகப்பெரிய வெற்றியை நான் கொடுப்பேன். இந்த உன்னுடைய வாழ்க்கையும் உனக்கு பிடிச்ச மாதிரியே மாறுமேன் செல்லமே. நான் உனக்கு நல்லது செய்வேன்ற நம்பிக்கையில் தானே ரொம்ப நாளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அந்த நாள் வெகு விரைவில் உன் வாழ்க்கையில் வரப்போகுது. நீ எதிர்பார்த்ததையே உனக்கு பரிசாக தரப்போகிறேன். எல்லா நாளும் நல்ல நாளாக மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு உன் வாழ்நாளை வாழத் தொடங்கு. உன் மகிழ்ச்சியான முகத்தை சிரித்து சந்தோஷமாக நீ வாழக்கூடிய வாழ்க்கையை பார்க்குறதுக்கு நான் ஆசையோடு இருக்கேன். ஏன் மேலே அளவற்ற பக்தி கொண்டு வாழும் என் அன்பு பிள்ளையான உனக்கு தேவையான சக்திகளையும் தைரியத்தையும் தகுதியையும் திறமைகளையும் கொடுத்து நீ எதிர்பார்த்த வெற்றி உனக்கு கிடைக்கும்படி நான் செய்து காட்டத்தான் வந்துள்ளேன் என் செல்லமே. நீ சிந்திய கண்ணீரெல்லாம் இப்போது புன்னகையாக மாறப்போகுது. கொஞ்சம் நீ யோசிச்சு பார்த்தினா அதை உணர்ந்து கொள்வாய். உன் வாழ்வில் ஒவ்வொரு அனுபவத்தையும் கண்ணீரால் பெற்று புன்னகையோடு அதை மனதில் பதிய வைத்து கொண்டு வாழ தயாராக நீ ஆணினா உன்னுடைய எல்லா சவால்களையும் சாய்த்து அற்புதமாய் வெற்றி பெற்று விடுவாய். இனி எல்லா தோல்விகளும் கேலிகளும் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் மறைஞ்சு போய் நீ முன்னை விட மிக தைரியமாய் வெற்றிகரமாய் மேலெழுந்து வரப்போற. ஆம் என் செல்லமே, நித்தமும் தூங்கும் போதும் கலக்கத்தோடே தூங்க போற. காலையில் கண் விழித்து எழுந்திருக்கும் போதும் கொஞ்சம் மனசுக்குள்ள ஒரு தயக்கத்தோடே எழுந்திருக்கிறாய். கலக்கமும் தயக்கமும் உனக்கு வேண்டாமேன் செல்லமே. நீ நினச்சா எதையும் ஜெயிக்கலாம். சில நாட்களாகவே உன் மனசில் இருக்கக்கூடிய மனக்குமுறல் எல்லாம் மாறி நீ நிம்மதி பெறும்படி உனக்கான விஷயங்களை நான் செஞ்சு தர்றேன். நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதற்கு ஏற்றாற்போல உன் நீண்ட நாள் கவலையிலிருந்து உனக்கு விடுதலை தரப்போகிறேன். உன் கண்ணீரை கண்ட நான் அதற்கு ஆறுதல் தரவும் ஓடி வந்துவிட்டேன் என் செல்லமே. இங்கு இருக்கக்கூடிய எல்லாரும் அவரவர் வாழ்க்கையை வாழணுமே தவிர மற்றவர்களின் வாழ்க்கையை உன் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு குழம்பிக் கொள்ள வேண்டாம். உன் வாழ்க்கை மேம்பட வேண்டுமானால் உன் எண்ணமும் சொல்லும் செயலும் மிக சிறப்பானதாக இருக்கும்படி பார்த்துக்கோ. நீ உன் வாழ்க்கையில் என்ன பெற வேண்டும் என ஆசைப்படுகிறாயோ அதனை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ வழிகளை பார். நீ எப்போ என்ன நினைச்சாலும் உனக்காக ஓடி வந்து வழிகாட்ட நான் இருக்கேன். உன்னுடைய கடமைகள் என்னங்கிறதையும் உனக்கு நினைவூட்டி நீ நிம்மதியாய் மகிழ்வாய் வெற்றிகரமாய் வாழ்வதற்கும் உனக்கு துணையாய் இருப்பதற்காக தானே இந்த உருவங்களை தொடச் சொன்னேன். ஓ வாழ்க்கையில் புண்ணிய காலங்கள் ஆரம்பமாகிவிட்டது என் செல்லமே. இனி நீயே பல கோவில்களுக்கு போய் மனநிறைவோடு மன நிம்மதியோடு இறைவனை தரிசிக்கும்படியும் என்னுடைய ஆலயத்திற்கு வந்து அப்பா அப்பான்னு ஆனந்தமாய் நன்றி சொல்லி என்னை தரிசிக்கும்படியும் உனக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். எப்போதுமே நேர்மறையான எண்ணத்தோடு நீ எல்லா இடங்களுக்கும் சென்று வந்தால் போதும். வாழ்க்கையில் படிப்படியாக நீ முன்னேற போகிற. உனக்கான விஷயங்களெல்லாம் இனி நல்லதாகவே நடக்கப் போகுது. நீ என்னிடம் என்ன கேட்டாயோ அத்தனையும் உனக்கு செஞ்சு கொடுத்து உன் பிரச்சனைகளிலிருந்து உன்னை விலக்கி வைத்து நீ நிம்மதியாய் மகிழ்வோடு வாழும்படி நான் செய்வேன். உன் மனசில் என்ன கஷ்டம் இருக்கோ, உன் உடலில் என்ன வருத்தம் இருக்கோ, எந்த ஆரோக்கிய குறைபாட்டால் நீ கஷ்டப்படுறியோ, என்ன விஷயத்தை எதிர்பார்க்குறியோ அது அத்தனையும் நீ மனநிறைவு அடையும்படி உனக்கு அமைதியாக நான் செஞ்சு கொடுப்பேன். பொறுமையாக இரு என் செல்லமே. நீ வீழ்ந்து போவாய் அழிந்து போவாய்ன்னு நினைக்கிறவங்க கண்ணு முன்னால் நீ எழுந்து வரப்போகிறாய். உன்னுடைய அறியாமையின் காரணமாகவும் உன்னுடைய யதார்த்தமான வெகுளித்தனமான குணத்தின் காரணமாகவும் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும். இனிமேல் உனக்கு நன்மையை தரக்கூடிய விஷயங்களே உன் வாழ்வில் நடக்கும்படி அதற்கான விஷயங்களை நீ செய்யும்படி நான் உனக்கு துணை நிற்பேன். நல்லதுன்னு நினச்சி நீ என்னிடம் கேட்ட எல்லா பிரார்த்தனைகளையும் உனக்கு செய்து தர நான் தயாராகிவிட்டேன். நீ என்னிடம் வேண்டி கேட்டபடி உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் நிச்சயமாக கிடைக்கும். எதிரில் யார் இருந்தாலும் நான் உன் கூடையே இருந்து உனக்கான நியாயத்தை கிடைக்கச் செய்வேன். எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் என்னால் எழுந்து நிற்க முடியும்னு தைரியமாக உன்னுடைய வேலைகளை பார். உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு.